ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பெங்களூர் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ஸ்டஃப்டு பிண்டி. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல வெண்டியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதோட எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சென்டரில் ஸ்லிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 10 கேஷ்யூ நட் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். அதாவது செசாமி சீட் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போட்டதும் நல்லா பொரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அதை கைவிடாத இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா சீட்ஸ் அண்டு ஒரு 10 காஞ்ச மிளகாய், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தனியாலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தனியா சீட்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. நல்லா வாசனையும் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் 1 கப் அளவு, அதாவது ஒரு கைப்பிடி அளவு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காவை நம்ம இதோடையே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகிற அளவுக்கு வதக்குனா போதும். இந்த அளவு நல்லா ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை ஒரு கோர்ஸாக அரைச்சிக்க போகிறோம். இந்த அளவு அரைச்சதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு திருப்பியும் ஒரு வாட்டி பல்ஸ் மோடில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கோர்ஸாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இந்த வெண்டைக்காயில் உள்ள ஸ்டஃப் பண்ணணும். நான் செஞ்சு காமிச்சிருக்கிற மாதிரி இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா வெண்டைக்காயையும். இப்போ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எல்லா வெண்டைக்காய்களையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ண வெண்டைக்காயை நம்ம ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் சூடானதும் இது எல்லாத்தையும் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் திருப்பியும் எல்லா வெண்டைக்காய்களையும் திருப்பி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய ஸ்டஃப்டு பிண்டி ரெடி ஆகிடும். இப்போ ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகிருக்கு. இதை நம்ம 1 by 1
திருப்பி விட்டுக்கலாம். திருப்பும் போது மெதுவாக பார்த்து திருப்பிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணி இருக்கிற மசாலாலாம் வெளியே விழாத அளவுக்கு மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் திருப்பி விட்டதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ரோஸ்ட் ஆகி நம்மளோட வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும் வெண்டைக்காய். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய ஸ்டஃப்டு பிண்டி ரெடி. ஸோ இந்த ஸ்டஃப்டு பிண்டி சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், எல்லா ரைஸ் ஐட்டம்ஸ்லையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஸ்டஃப்டு பிண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.